தமிழ்நாட்டில் ஆட்சி அரியணையை பிடிக்கப் போவது யார்? 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் 62 மையங்களில் நாளை எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணும் பணியை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாகின்றன. நாளை அதிகாலை 5 மணி முதல் தந்தி டிவியில் நொடிக்கு நொடி அப்டேட் தரும் வகையில் தொடர் நேரலை செய்யப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தீவிர ஆலோசனை மேற்கொண்டனர். காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் 234 தொகுதி பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். வாக்கு எண்ணிக்கையின் போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் டிஜிபிக்கு திமுக சார்பில் கடிதம் எழுதப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் பாஜக இடையூறு ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு நாளை பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. லயோலா கல்லூரி சுற்றுவட்டாரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் சூளைமேடு, வள்ளுவர் கோட்டம், ஸ்டெர்லிங் சாலைகளில் நாளை போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் நீலகிரியில் போலீஸ் மற்றும் துணை ராணுவத்தினர் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர். வாக்கு எண்ணிக்கையை அமைதியாக நடத்தவும் பொதுமக்களிடம் அச்சம் ஏற்படாமல் இருக்கவும் இந்த ஒத்திகை நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் நாளை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு மாநகர காவல்துறை தீவிர முன்னெச்சரிக்கை ஒத்திகையில் ஈடுபட்டது. அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கைக்காக 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சியினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டால் அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்து போலீசாருக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. ஒலிபெருக்கி எச்சரிக்கை, தடியடி, தண்ணீர் பீச்சி மற்றும் கண்ணீர் புகை மூலம் கூட்டத்தை கலைக்கும் ஒத்திகைகளும் நடத்தப்பட்டன. மேற்கு வங்கத்தில் ஒரு தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 293 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை ஒரே கட்டமாக எண்ணப்படுகின்றன. தேர்தல் தொடங்கியதிலிருந்தே பல இடங்களில் மோதல் நடைபெற்று வருவதால் வாக்கு எண்ணிக்கையை ஒட்டி மாநிலம் முழுவதும் துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்கத்தில் வன்முறை காரணமாக தேர்தல் ரத்து செய்யப்பட்ட ஃபால்டா தொகுதியில் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 285 வாக்குச்சாவடிகளில் பதிவாகும் வாக்குகள் 24ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் தொகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவின் மத்திய பகுதிகளில் 60 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாளை சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது வன்முறை மற்றும் கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய வணிக மாவட்டங்களில் போராட்டங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையாக மாறக்கூடும் என்பதால் கொல்கத்தா மாநகர போலீசார் 144 தடை உத்தரவை அமல்படுத்தியுள்ளனர். இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் நடைபெறும் தேர்வை 22,80,000க்கும் அதிகமானோர் எழுதுகின்றனர்.
கடலூர் அருகே நீட் தேர்வு எழுத மகனை காரில் அழைத்து வந்த தந்தை நடுரோட்டில் காரை நிறுத்தி சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் காரை அங்கிருந்து அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். மத்திய பிரதேசத்தில் சுற்றுலா படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. படகு விபத்தில் காணாமல் போன தமிழகத்தைச் சேர்ந்த 5 வயது குழந்தை உட்பட 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். கோடை காலத்தின் உச்சம் என்று கூறப்படும் கத்திரி வெயில் காலம் நாளை தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை நீடிக்கும் நிலையில் பகல் நேர வெப்பநிலை 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நெருங்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஷாத்ரா விவேக் விஹார் பகுதியில் உள்ள 4 மாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். திடீர் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த 14 தீயணைப்பு வாகனங்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். வீரர்கள் 15க்கும் மேற்பட்டோரை பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் புகை மூட்டத்தில் சிக்கிய 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் கட்டிடத்தின் 2வது தளத்தில் இருந்த ஏசி இயந்திரம் திடீரென வெடித்ததே விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. திருச்சியில் துப்பாக்கி முனையில் நகைக்கடை உரிமையாளரிடம் 1 கிலோ தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நகைக்கடை ஊழியரே மராட்டிய மாநில கொள்ளை கும்பலுடன் சேர்ந்து கொள்ளையில் ஈடுபட்டது அம்பலமான நிலையில் 4 பேரிடமிருந்தும் தங்க கட்டிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் சேர மே 3 முதல் ஜூன் 2 வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும் மற்றும் SC/ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்கள் தங்கள் அசல் சான்றிதழ்களை ஜூன் 6ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கான ரேண்டம் எண் ஜூன் 5ஆம் தேதியும் தரவரிசை பட்டியல் ஜூன் 29ஆம் தேதியும் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. கோவை வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது 7வது மலையில் மேலும் ஒரு பக்தர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பாண்டில் வெள்ளியங்கிரி மலையேற்றத்தின் போது உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் சினிமா பாணியில் ஓடும் விமானத்திலிருந்து ஒருவர் குதித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சார்ஜாவிலிருந்து வந்த ஏர் அரேபியா விமானம் தர இறங்கியதும் முகமது நிஜாமுதீன் என்ற பயணி அவசரகால கதவை திறந்து குதித்தார். உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். இந்த சம்பவம் காரணமாக ஓடுபாதை முடங்கியதால் லண்டனிலிருந்து வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் தரையிறங்க முடியாமல் பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அவசரகால கதவு வழியாக குதித்ததில் காயமடைந்த பயணிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது தனி அறையில் வைத்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இதனால் சார்ஜா செல்ல வேண்டிய விமானம் சுமார் 4 மணி நேரம் தாமதமாகவும் லண்டன் செல்லும் விமானம் காலை 9 மணிக்கு புறப்படும் என அறிவிக்கப்பட்டது. சினிமா காட்சி போன்ற இந்த அதிரடி செயலால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு நிலவியது. பெரம்பலூரில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் 50 ஏக்கரிலான செவ்வாழை, கற்பூரவள்ளி, ரஸ்தாளி உள்ளிட்ட ரக வாழை மரங்கள் குலையோடு ஒடிந்து சேதமடைந்தது. 50 ஏக்கரிலான மக்காச்சோள பயிர்களும் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் படகு விபத்தில் உயிரிழந்த திருச்சி மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த 2 உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. சுற்றுலா சென்ற இடத்தில் படகு விபத்தில் பலியானவர்களுக்கு அரசு சார்பில் துணை ஆட்சியர் மரியாதை செலுத்தினார்.
அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்துள்ள பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் சத்பவ் என்ற பெயரில் யாத்திரையை தொடங்கியுள்ளார். பாட்னாவிலிருந்து தொடங்கிய நிஷாந்த் குமாரின் யாத்திரையில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கண்டெய்னர் லாரி மீது ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பிரேக் டவுன் ஆகி நின்று கொண்டிருந்த லாரி மீது பேருந்து மோதிய விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்செந்தூர் கோயில் முன்பு கடல் சுமார் 50 அடி உள்வாங்கியதால் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன. கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ஆபத்தை உணராமல் கடல் உள்வாங்கிய பகுதியில் நீராடியும் செல்ஃபி எடுத்தும் வருகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்குள் இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஒருவர் நடனமாடி ரீல்ஸ் பதிவு செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலின் ரத வீதிகளில் நடனமாடி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட பெண் மீது நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஐபிஎல் தொடரில் இன்றைய 2வது லீக் போட்டியில் அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு குஜராத் மற்றும் பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. வெற்றி கணக்கை நீட்டிக்க பஞ்சாபும் பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்த குஜராத்தும் கடுமையாக போராடும் என்பதால் இந்த ஆட்டத்தில் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடகொரியா இணைய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அமெரிக்கா கூறிய குற்றச்சாட்டுகளை வடகொரிய வெளியுறவு அமைச்சகம் முற்றிலும் நிராகரித்துள்ளது. இது வாஷிங்டனின் விரோத கொள்கையை நியாயப்படுத்த புனையப்பட்ட அபத்தமான அவதூறு என அந்நாட்டு அரசு ஊடகமான KCNA தெரிவித்துள்ளது. அரசின் நலன்களையும் குடிமக்களின் உரிமைகளையும் பாதுகாக்க தேவையான அனைத்து பதிலடி நடவடிக்கைகளையும் வடகொரியா தீவிரமாக எடுக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வடகொரியாவின் ஹேக்கிங் மற்றும் கிரிப்டோ கரன்சி திருட்டு தொடர்பாக அமெரிக்கா பல்வேறு தடைகளை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வடகொரியா ஒரு சைபர் தாக்குதல் அச்சுறுத்தலை விடுத்து வருவதாக கூறிய அமெரிக்காவிற்கு வடகொரியாவின் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தங்கள் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த அமெரிக்கா இப்படியான அவதூறுகளை பரப்புவதாகவும் வடகொரியா சாடியுள்ளது. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் 70க்கும் மேற்பட்ட ராணுவ கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டதாகவும் பல ஹிஸ்புல்லா வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என ஹிஸ்புல்லா தலைவர் நயீம் காசிம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா மீறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ இஸ்ரேலிய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்ந்து பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஒற்றை அலகு மிதக்கும் காற்றாலையை கடலில் நிறுவி சீனா சாதனை படைத்துள்ளது. ஆழ்கடல் எரிசக்தி திட்டத்தின் மூலம் நிறுவப்பட்டுள்ள இந்த காற்றாலை ஆண்டுக்கு சுமார் 24,000 குடும்பங்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசில் நாட்டின் கோபகபனா கடற்கரையில் நடைபெற்ற ஷகிராவின் இலவச இசை கச்சேரியில் சுமார் 20 லட்சம் ரசிகர்கள் திரண்டு உற்சாக நடனமாடினர். ஷகிராவின் இசை கச்சேரியில் ரியோ நகரத்திற்கு சுமார் $155 மில்லியன் வருவாய் கிடைத்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்ற மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் யுக்ரைன் வீராங்கனை மார்டா கோஸ்டியுக் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் உலகின் 8ஆம் நிலை வீராங்கனையான ரஷ்யாவின் மிராரா ஆண்ட்ரீவாவை 6-3, 7-5 என்ற நேர் செட்டுகளில் வீழ்த்தி கோப்பையை தட்டிச் சென்றார். மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த செங்கரும்புகள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்துள்ளன. விற்பனைக்கு தயாராக இருந்த கரும்புகள் வேரோடு சாய்ந்ததால் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பெரும் கடனில் தவிக்கும் தங்களுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கோடை விடுமுறை மற்றும் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அதிகாலை முதலே கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூட்டம் அலைமோதுவதால் பொது தரிசனத்திற்கு சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாகிறது. தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் வருகை தந்துள்ளதால் கோவில் வளாகம் மற்றும் கடற்கரை பகுதிகள் களை கட்டியுள்ளன. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் சென்னை காசிமேடு சந்தையில் மீன்களின் விலை தொடர்ந்து ஏறுமுகமாகவே காணப்படுகிறது. கடந்த வாரம் 200 ரூபாய் முதல் 300 ரூபாய்க்கு விற்ற மீன்கள் தற்போது 500 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. அதேபோல் சிறிய வகை இறால் மற்றும் நண்டுகள் 350 ரூபாய்க்கும், பெரிய வகை இறால் மற்றும் நண்டுகள் 800 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றன. வரத்து குறைவாக இருந்தாலும் மீன்களின் விலையை பொறுத்து அதனை பொருட்படுத்தாமல் அசைவ பிரியர்கள் ஆர்வத்துடன் மீன்களை வாங்கி செல்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் திடீரென பெய்த கனமழை மற்றும் பலத்த சூறைக்காற்றால் வைகை ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கடைகள் கடுமையாக சேதமடைந்ததாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தகர கூரைகள் பறந்ததுடன் ராட்டினங்கள் மற்றும் விற்பனை பொருட்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கடன் வாங்கி வியாபாரம் செய்து வந்த நரிக்குறவர் சமூகத்தினர் தற்போது உணவின்றி அவதிப்பட்டு வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று நைட்டு மழை பெஞ்சு காத்துல பூரா தகடலாகி பந்து சர்க்கீஸ் எல்லாம் கொட்டி ஜாமனம் எல்லாம் வீணா போயிருச்சு. எல்லாம் ஜாமனம் ஒரு ஜாமனம் கூட மிஞ்சல. அப்ப நாங்க எங்களுக்கு எந்த அரசாங்கம் எங்களுக்கு இறக்கப்பட போறாங்க? பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய பலத்த சூறைக்காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த 50 ஏக்கர் மக்காச்சோளம் மற்றும் 10 ஏக்கர் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. அன்னமங்கலம், அரும்பாவூர் உள்ளிட்ட கிராமங்களில் பெய்த இந்த கனமழையால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் தற்போது பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகியுள்ளனர். வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் தங்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் புகழூர், பிள்ளையம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதனுடன் கடந்த 6 மாதங்களாக வறண்டு காணப்பட்ட குட்டைகள் ஒரே நாளில் பெய்த மழையால் நிரம்பி வழிகின்றன. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே பூட்டியிருந்த வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையன் ஒருவன் திருட முடியாமல் போன ஆத்திரத்தில் சிசிடிவி கேமராவை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்துவபுரத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற தபால் ஊழியர் ரவி குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்ற நேரத்தில் புகுந்த அந்த மர்ம நபர் வீடு பூட்டியிருப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்துள்ளார். அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் ஆபாச சைகை காட்டியதோடு தனது முகத்தை ஆக்ரோஷமாக பதிவு செய்துவிட்டு கேமராவையும் உடைத்து சென்றார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே கடந்த 20 ஆண்டுகளாக கிளினிக் நடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார். சுகாதாரத்துறை குழுவினர் நடத்திய அதிரடி சோதனையில் கச்சைக்கட்டி பகுதியில் ஜெயா என்பவர் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு ஜெயா கிளினிக் என்ற பெயரில் ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலி மருத்துவர் ஜெயாவை போலீசார் கைது செய்து வாடிப்பட்டி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரில் சுமார் 50 அடி தூரத்திற்கு கடல் நீர் உள்வாங்கியுள்ளது. கோடை விடுமுறையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்துள்ளனர். ஆபத்தை உணராமல் கடல் நீர் உள்வாங்கிய பகுதிகளில் நின்று பலர் செல்ஃபி எடுத்தும் சிலர் நீராடியும் வருகின்றனர்.
அதிகளவு பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரியும் நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறையினரும் கோவில் நிர்வாகமும் பக்தர்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவின் மத்திய பகுதிகளில் 60 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாளை சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது வன்முறை மற்றும் கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய வணிக மாவட்டங்களில் போராட்டங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையாக மாறக்கூடும் என்பதால் கொல்கத்தா மாநகர போலீசார் 144 தடை உத்தரவை அமல்படுத்தியுள்ளனர். நெருக்கடி தரும் வகையில் தாக்கல் செய்யப்படும் பொதுநல மனுக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் திப்பனம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் வீட்டுமனை திட்டத்திற்காக அகற்றப்பட்ட 74 பனை மரங்களுக்கு மாற்றாக மரக்கன்றுகள் நடப்படவில்லை என்றும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், எம் ஜோதிராமன் அமர்வு முன்பு நடந்த விசாரணையின் போது கட்டுமான நிறுவனங்களை குறிவைத்து 3ஆம் தரப்பினர் தாக்கல் செய்யும் மனுக்கள் அதிகரித்து வருவதாக நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். மனுதாரரின் மனுவில் பொது நலன் எதுவும் இல்லை என்றும் அது தனிப்பட்ட நலனை அடிப்படையாக கொண்டது என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் இந்த மனுவில் போதுமான பொதுநல அம்சம் இல்லை என்றும் தகுதியற்ற மனு என்பதால் விசாரணைக்கு ஏற்க விருப்பம் இல்லை என்றும் மதுரை உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. அதைத் தொடர்ந்து பொதுநல வழக்குகள் என்ற பெயரில் தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே ரசாயனம் ஏற்றி சென்ற லாரி ஒன்றில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. லாரியிலிருந்து கரும்புகை வெளியேறி தீ மளமளவென பரவியதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் உள்ள புகழ்பெற்ற இஸ்கான் கோவில் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் முடிந்த கையோடு நகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் அதிரடி திட்டம் வகுத்துள்ளனர். அதன் ஒரு பகுதியாக கோவில் சுற்று வட்டாரத்தில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் கடைகளை அகற்ற ஏராளமான JCB இயந்திரங்கள் மற்றும் டிராக்டர்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உயரமான குடிநீர் தொட்டியின் உச்சியில் சிக்கித் தவித்த பவன் மற்றும் கல்லு ஆகிய 2 சிறுவர்களை இந்திய விமானப்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்டனர். சித்தார்த் நகர் பகுதியில் தண்ணீர் தொட்டியில் ரீல்ஸ் எடுப்பதற்காக ஏறியபோது ஏணிப்படிகள் உடைந்ததில் 3 சிறுவர்கள் கீழே விழுந்தனர். இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 காயமடைந்தனர். மேலும் 100 அடி உயரத்தில் சிக்கியிருந்த 2 சிறுவர்கள் சுமார் 16 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டனர். ரீல்ஸ் மோகத்தால் இளைஞர்கள் இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த முக்கிய தகவலை பகிர்ந்து கொண்டார். ஜெர்மனியிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுவது குறித்த கேள்விக்கு திட்டமிடப்பட்ட 5000 வீரர்களை விட அதிகமானோரை திரும்பப் பெறப்போவதாக அவர் கூறினார். ஈரான் விவகாரம் மற்றும் வர்த்தக வரி தொடர்பான மோதல்களால் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே விரிசல் அதிகரித்து வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. வடகொரியா இணைய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அமெரிக்கா கூறிய குற்றச்சாட்டுகளை வடகொரிய வெளியுறவு அமைச்சகம் முற்றிலும் நிராகரித்துள்ளது. இது வாஷிங்டனின் விரோத கொள்கையை நியாயப்படுத்த புனையப்பட்ட அபத்தமான அவதூறு என அந்நாட்டு அரசு ஊடகமான KCNA தெரிவித்துள்ளது. அரசின் நலன்களையும் குடிமக்களின் உரிமைகளையும் பாதுகாக்க தேவையான அனைத்து பதிலடி நடவடிக்கைகளையும் வடகொரியா தீவிரமாக எடுக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வடகொரியாவின் ஹேக்கிங் மற்றும் கிரிப்டோ கரன்சி திருட்டு தொடர்பாக அமெரிக்கா பல்வேறு தடைகளை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் டொராண்டோ நகரில் வசந்த காலம் வண்ணமயமாக தொடங்கியுள்ள நிலையில் அங்குள்ள புகழ்பெற்ற ஹை பார்க் பூங்காவில் செர்ரி மலர்கள் முழுமையாக பூத்து குலுங்குகின்றன. இதனால் பூங்கா முழுவதும் இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இந்த எழில்மிகு காட்சியை காண ஆயிரக்கணக்கான மக்கள் பூங்காவில் குவிந்து வருவதால் அங்கு மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது.